ஜென்ரலாக வேக்னஸ் அதாவது வேக்ஃபுல்னஸ் நமக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில வந்து ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த ஹைப்போதலாமஸில் வந்து இந்த அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது மூளை தண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில பகுதிகள். அந்த 7 இடங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் வேக் ப்ரமோட்டிங் ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வேக் ப்ரமோட்டிங் ஏரியா வந்து ஸ்டிமுலேட் ஆகி, அந்த ஸ்டிமுலேட் ஆன அந்த ஏஆர்ஏஎஸ் என்ன பண்ணுதுன்னா, ஹைப்போதலாமஸில் வந்து ஓரெக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ண வைக்குது. இந்த ஓரெக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளை வந்து ஆக்டிவாக வச்சுக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மெயின் பிளேயர். அதாவது கிரிக்கெட்டில் விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், எம்எஸ் தோனி மாதிரி இந்த ஓரெக்சின்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது நம்ம முழிச்சிருக்கிறதுல. இது என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு விஷயம் நமக்கு வந்து உடம்புல வந்து இன்னொரு சுவிட்ச் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆர்இஎம் ஆன், ஆர்இஎம் ஆஃப் அப்படிங்கிற சுவிட்ச் இருக்கு. இந்த ஒரெக்சின் வந்து என்ன பண்ணுது, அந்த ஆர்இஎம் ஆஃப் அப்படிங்கிற அந்த சுவிட்சை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ நமக்கு வந்து அந்த ஆர்இஎம் ஆன் அப்படிங்கிற சுவிட்ச் வந்து டார்மண்ட் ஆயிருது. அதாவது அது வேலை செய்யாது. அப்போ வந்து என்னன்னா, நம்ம தூக்கத்திலேருந்து வெளியில வர்றோம். நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோம். இந்த ஆரெக்சின் வந்து இந்த வேக் ப்ரமோட்டிங் சிஸ்டம் அந்த ஏஆர்ஏஎஸ்ல இருக்கிற அந்த எல்லா 7 வேக் ப்ரமோட்டிங் சிஸ்டத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறோம்.